கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நமக்கு நடந்து முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 9ஆம் இடம் ரொம்ப பலமாயிருது. சுக்கிரன், புதன், ராகுன்னு ஒரு கூட்டணி, அருமையான ஒரு கூட்டணி நமக்கு உருவாகிறது. அது மாதிரி இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரநவர்த்தி ஆறார். இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறது. ஃபேமா ஒரு முடிவு எடுக்க முடியுங்க. இழுபறியா அப்படி இப்படிலாம் இல்லாம ஒரு தெளிவான ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு நமக்கு கண்டிப்பான முறையில வந்து சேரும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பொதுவா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு காணப்படும். மாணக்கர்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. ராசியை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. 4ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் இருக்காரு. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. முதல்ல பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வெறுமனை சனியை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் எப்போதுமே எடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு இப்ப டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தைரியமா இருங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு நல்ல வெற்றி என்பது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உண்டாகும். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போறது. தொழில் உத்தியோகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடை. மாணக்கர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்திலிருந்து சப்தம கலத்தர ஸ்தானத்துக்கு நமக்கு இந்த காலகட்டத்துல மாறுறார். பல வகையிலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரம் சம்பந்தமா இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ராசிநாதன் நம்ம ராசியை பார்க்கறது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ நம்ம 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போற ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. நீசம், உச்சம் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ராசியை ராசிநாதன் பார்க்கறது பலம், அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு ராசிநாதன் பார்க்கிறார். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வித்தை அது உங்களுக்கு தெரிய வரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு எழுச்சி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம்
பச்சை மற்றும் வெள்ளை.